சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸின் ஆன்மீக பிரிவு மாநில தலைவர் திரு கூடலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், இப்போ பாஜகவில் நம்ம ஒரு ஆன்மீக பிரிவுகள், அவங்களுக்குன்னு தனித்தனி பிரிவுகள், ஆன்மீகத்துக்காக சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் எல்லாமே இருக்கு. அப்படிங்கும்போது காங்கிரஸினுடைய ஆன்மீக பிரிவு இதான் நான் முதல் டைம் கேள்விப்படுறேன். ஆன்மீக பிரிவுல உங்களுடைய பணி என்னவா இருக்கு? இது எப்போ ஆரம்பிச்சது? இது ஆரம்பிச்சு 1 வருஷ காலம் ஆகுது. இதோடைய நோக்கம் என்னன்னா, மும்மதம் ஒரு மதமே சம்மதம். நம்ம இதில் இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீமும் இருக்காங்க. அனைவரும் சமம் என்கிற ஒரே ஒரு கோட்பாட்டில் மட்டும்தான் இந்த ஆன்மீக பிரிவு உருவாக்கப்பட்டது. இப்போ இது எதற்காக ஆரம்பிச்சதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும்ல. ஏன்னா இப்போ அவங்களும் வச்சிருக்காங்க, நம்மளும் ஆரம்பிப்போம், நம்மளும் ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிறதுக்காக எடுத்த முடிவா? இல்லை, அதாவது பிஜேபி என்றாலே ஆன்மீகம் என்றாலே இந்துக்கள் மட்டும்தான் கிடையாது. காங்கிரஸுடைய நோக்கம் என்ன? மும்மதம் ஒரு மதமே ஒரு சம்மதம், எல்லாமே ஜோதி மட்டும்தான். சரிதானே? எல்லாருமே ஜோதிங்கிற ஒரு கான்செப்டில் மட்டும்தான் ஆன்மீகத்தை கொண்டு போகிறோம். ஓகே, இப்போ சொல்ல போனால் இப்போ பாஜகவுடைய ஆன்மீகத்துக்கும் காங்கிரஸினுடைய ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன பண்ண போறீங்க? பாஜகவுடைய ஆன்மீகம் என்று சொன்னால் ஒரு போர்க்கள இதுன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இந்து 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 இந்து. அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் என்ன செய்யறது? அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட முடியுமா? நாட்டை விட்டு விரட்டி விட்டுற முடியுமா? காங்கிரஸின் கோட்பாடு என்ன? காங்கிரஸின் கரை என்ன? காவி, வெள்ளை, பச்சை, மும்மதம் ஒரு மதமேங்கிறதுக்கு தான் காங்கிரஸ் இது. அப்போ எங்கள் இதில் 3 மதத்தில் இருக்கவங்கள அனைத்து பாரம்பரிய கோயில்கள், பள்ளிவாசல்கள், மசூதிகள், பெரிய பெரிய சர்ச்சுகள், எது என்ன குறைகள் இருந்தாலும் இந்த காங்கிரஸ் முன்னெடுத்து நடத்தும். இல்லை, இப்போ பாஜகவும் இந்துக்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம், கிறிஸ்துவர் முஸ்லீமை நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலையே. அவங்களும் எங்கள் நண்பர்கள் இல்லையே, ஒருதலை பட்சமாக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இல்லை, ஆதரவு அதிகமாக இருக்குன்னா? இல்லை, ஆதரவு நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோம், உண்மையான விஷயம் என்னன்னா, முழுக்க முழுக்க உள்நாக்கு உறவு வெளிநாக்கு பகை. டே அண்ணா டே அண்ணா டே அண்ணான்னு சொல்லிகிட்டே இருக்கிறது வேற, அண்ணா அப்படின்னு கூப்பிட்றது வேற. அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதுதான் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, அப்போ நீங்கள் மும்மதமும் ஒரு மதம் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறீங்க. நீங்களும் ஹிந்துக்கள் மட்டும் கையில் எடுத்துட்டு மீதி 2 சமூகத்தை அப்படி நாங்கள் ஒதுக்கலை. எங்களுடைய நோக்கமே என்ன கேட்டீங்கன்னா, பாரம்பரிய கோயில்கள், பாரம்பரிய மசூதிகள், பாரம்பரிய சர்ச்சுகள் பராமரிக்க முடியாததுக்கு இருக்க இது இங்கே தமிழ்நாடு பூரா போட்டுக்கிட்டு இருக்கோம். நிர்வாகிகள் போட்டுக்கிட்டு இருக்கோம், உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய இதே இதைத்தான் வச்சு பார்க்கணும். எந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ண முடியலை, ஒரு மசூதி இதாக இருக்குது, என்ன முன்னெடுத்து நடத்தணும், அது நம்மளால் முடிஞ்சதை காங்கிரஸில் தலைமைக்கு தகவல் கொடுத்து இதை எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு. ஓகே, அது ஒரு சில கோயில்கள் எல்லாமே அறநிலைத்துறைக்கு சம்மந்தப்பட்டிருக்கும்ல. ஆமாம், அது நீங்கள் எப்படி கையெழுத்து பண்ண? அது பெரிய பெரிய கோயில்கள் இருக்கும். இப்போ பெரிய கோயில் இருக்க பராமரிக்க முடியலை அப்படிங்கிற கிராமத்து கோயில்னு பெரிய பெரிய கோயில் இருக்கும், அதை பராமரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த ஊருக்காரவங்கிட்ட எல்லா அனைத்துட்டையும் ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்துலேயும் லெட்டரில் கையெழுத்து வாங்கி அதை அறநிலையத்தில் கொண்டு போய் நாங்கள் சமர்ப்பிப்போம். எங்களுக்கு இந்த இதை பண்ணி கொடுங்க, இத்தனை கோயில் கிராமத்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ண முடியாமல் இருக்குது, இதை பண்ணி கொடுங்க, இத்தனை மசூதி இருக்குது அதை பண்ணி கொடுங்க, இத்தனை சர்ச் இருக்குது இதுக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத நாங்கள் முன்னோம். ஓகே, அதுக்கு நீங்கள் கையில் எடுத்து நீங்களே எல்லா வேலைகளும் பண்ணி கும்பாபிஷேகம் வரைக்கும் பண்ணி தருவீங்க? ஆமாம், பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதனால் இப்போ இந்த ஆன்மீக பிரிவு காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது, சரி இதனால் நமக்கு ஒரு பயன் இருக்கும் அப்படின்னு அவங்களும் கணிச்சிருப்பாங்க. என்ன பயன் அப்படின்னு நினைக்கிறீங்க? பயன்னு சொன்னால் 4 மக்களுக்கு நல்லது செய்கிறோம், ஊர் கூடி தேர் இழுக்கணும், இதுதான் எங்களுடைய கான்செப்ட். இதுதான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ யார் பள்ளிவாசலுக்கு இதில் பூரா யார் எடுத்து பார்க்குறான், சர்ச்சு விஷயங்களை யார் எடுத்து பார்க்குறான்? நாவல வேணால் சொல்லிக்கலாம், நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிக்கலாமே தவிர 100க்கு 1 கோயில் பண்ணால் போதுமா? நான் கேட்குறது சரியா? எஸ், சொல்லுங்க. தமிழ்நாடு பூரா எத்தனை கோயில் இடிஞ்ச கோயில் இருக்குது, எத்தனை கோயில் பூசாரி இல்லாத கோயில் இருக்குது, எத்தனை கோயில்கள் எண்ணெய் வாங்கி ஊற்றி தீபம் பொருத்த முடியாத கோயில் இருக்குது. அதை ஏன் கையில் எடுக்கலாம்? அதை நாங்கள் கையில் எடுக்கிறோம். இது தப்பு இல்லையா? இல்லை, இப்போவும் வலிவிடைந்த கோயில்கள் எல்லாத்தையுமே எடுத்து கும்பாபிஷேகம் நடத்துறது தான் இப்போ திமுக அரசும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது காங்கிரஸுடைய கூட்டணி டிஎம்கே கூட்டணியில் போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அறநிலைத்துறை எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது இல்லையா?
அப்போ கலெக்டருக்கு ஒரு லெவல் இருக்கும், பிசிக்கு ஒரு லெவல் இருக்கும். ஆனால் கடைசியை பார்த்து யார்கிட்ட தெளிவாக கிடைக்குன்னா பிசிக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அப்போ திமுக செய்ய முடியாததை திமுக செய்ய முடியாதுன்னு சொல்ல, திமுகவுக்கு தகவல் தெரியாத விஷயங்களை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம்னு சொல்கிறோம். சொல்கிற சரியா தானே? அதான் ஒரு கை அடித்தா அடி, ஊர் கூடி தேர்தல் எடுக்கணும், கை தட்டி ஓசை கிளப்பும், 10 பேர் கை கொடுப்போம், 10 பேர் விஷயங்கள் என்னங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிடுவோம். அப்போ ஊரில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன நடக்குது, தப்பு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் தகவல் சொல்லுவோம், எங்கள் தலைமைக்கு தகவல் சொல்லுவோம், அவங்க இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இப்போது பாஜக வந்து இந்துக்களுக்கு ஒரு ஆதரிக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான விஷயங்கள்லாம் சில செய்யும்போது அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள்ட்ட பொதுவாக இருக்க விமர்சனம்னா வாக்கு அரசியலுக்காக பண்ணுறாங்க, தேர்தல் அரசியலுக்காக பண்ணுறாங்க, ஆமாம், இவங்களுக்கு வாக்கு அதிகமாகணுங்கிறக்காக இந்த விஷயம் பண்ணுறாங்க இந்துக்களுக்கு. இதுதான் உண்மை. ஓகே, அதே தான் இப்போ நீங்களும் பண்ண போகிறீங்க? இல்லை, இது வந்து 3 மதத்துக்கும் பண்ணும்போது 3 மதத்துலேருந்து அந்த வாக்குகள் வந்து வரும் அப்படிங்கிறதுக்கான அப்படி நம்ம நினைக்கல. இது நம்ம முழுக்க முழுக்க ஆன்மீகம் தானே கொண்டு போகிறோம், நாங்கள் அரசியலாக கொண்டு போகலையா? சொல்ற சார் தானே ஆன்மீகம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம்னா அந்த தெருவில் இருக்க மக்கள் வந்து நம்மளுக்கு ஒரு ஆதரவு தருவாங்க. ஆமா, இன்னைக்கு அதாவது ஆதியில் ஆண்டது வந்து காங்கிரஸ் ஆட்சி, ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஆண்ட ஆட்சி. அந்த ஆட்சிப்படி அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ, ஆனால் இன்னைக்கு வந்து எப்படின்னு கேட்டோன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்குள்ள மலிங்கி போச்சுன்னு சொல்றாங்களே தவிர கிடையவே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மனிதன் உணர்வுலையும் காங்கிரஸ் வந்து எங்கள் அப்பா தாத்தாவை காங்கிரஸில் இருந்தார், எங்கள் தாத்தா காங்கிரஸில் இருந்தார், எங்கள் தாத்தா வந்து பாட்டன் வந்து தியாகியாக இருந்தார். அந்த ஒவ்வொரு ஆளுடைய உணர்வு உள்ள இருக்கு. நான் தமிழ்நாடு பூரா சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆளுடைய நோக்கங்கள் என்ன ஓட்டங்களும் காங்கிரஸுக்குன்னு உள்ள ஓட்டு தனித்துவமாக அவங்க வந்து உள்ளே வந்துடும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போது எல்லா பிரிவில் இருக்கவும் வந்து அவங்களுக்கு கொடுத்த வேலையை செய்வாங்க, அதையும் தாண்டி வந்து நமக்கு மேலே நம்ம சொல்லாத ஒரு வேலையை செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ட்ரைலாம் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரியான உங்களை என்ன வேலைகள்லாம் செஞ்சு இந்த பிரிவு வந்து தூக்க போகிறீங்க? அதாவது ஆன்மீக பிரிவுங்கிறது மாநில தலைவருங்கன்னு எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. எங்களால் என்னென்ன பண்ண முடியும் ஏன் அதை பூரா நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். அதான் என்னென்ன வேலைகள்னு சொல்லிடுங்க. ஒரு 5 அமைப்பு கோரிக்கையை வச்சுருக்கோம். பாரம்பரிய கோயில்கள் பூரா இருக்க மும்மதத்தில் உள்ள கோயில்களை பூரா பராமரிக்கிறதுக்கு உள்ள வேலையை நாங்கள் பார்க்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? 2வது, சாதுக்கள், சன்னியாசிகள், சிவனடியார்கள், அகோரிகள், ஃபாதர்கள், இந்த லைனில் உள்ளவங்க அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனால் பஸ் கொடுக்கணுங்கிறது வேண்டுகோளை வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். சரி, அதே இதே இதில் உள்ளவங்க மருத்துவ செலவு எல்லாருமே வந்து தெம்பானால் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நோய் நொடி வரும், அவங்கள வந்து கவர்மெண்ட்டே அந்த இதை எடுத்து நடத்தி என்ன ஆப்ரேஷன் என்ன செலவாக இருந்தால் கவர்மெண்ட்டே வந்து பார்க்குறதுக்கு உள்ள கோட்பாடு வைக்கிறோம். சரி, இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்கள். 2வது விஷயம், பசுமை இதுக்கு வந்து மரக்கன்று நடுறதுக்கு தமிழ்நாடு பூரா நடுறதுக்கு பந்து விதை பந்துகள் அது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இந்த உடல்நிலை சரியில்லை, இந்த பசுமை இது பண்ணுற இதெல்லாம் வந்து ஆன்மீக பிரிவில் வருதா? சரிதா, நம்ம எல்லாமே எடுத்துக்கிறது தானே ஆன்மீகம் என்பது. என்ன இல்லை, இது 2 பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் ஜென்ரல் பாலிடிக்ஸில் இருந்துக்கலாமே, எதுக்கு ஆன்மீக பிரிவுக்கு வரணும்? அப்படி கிடையாது. ஆன்மீகத்தில் இருக்கவங்க நல்லது செய்யணும், தப்பு கிடையாது. ஆன்மீகத்தில் இருக்கவங்க கோயிலை மட்டும்தான் பார்க்கணும் கணக்கு கிடையாது. ஆன்மீகம் என்பது என்னன்னா சாதுக்கள் சன்னியாசிகள் அல்ல, ஒரு குடும்பத்தையும் பார்க்கணும், சித்தப்பாவையும் பார்க்கணும், பெரியப்பாவையும் பார்க்கணும், மாமாவையும் பார்க்கணும், போல ஊர் கூடித்தானே பார்க்கணும், எல்லாத்துக்கும் தானே பார்க்கணும். அப்போ நான் ஆன்மீகம் மட்டும் நான் கோயிலை மட்டும் பார்ப்பேன்னு சொல்ல மாட்டேன்ல. அப்போ பசுமைங்கிறது விதைப்பந்து பதிக்க அது ஒரு உயிர் தானே, அது ஒரு தெய்வம் தானே. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மரங்களை வந்து தெய்வமாக வச்சு கும்பிட்றோம். வேப்ப மரத்தை மாரியம்மன் வச்சு கும்பிட்றோம், சரிதானே. ஆலமரத்தை முனீஸ்வரர் வச்சு கும்பிட்றோம், பனைமரத்தை எல்லை முனின்னு வச்சு கும்பிட்றோம், மரத்தை தானே வச்சு கும்பிட்றோம். அதே அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஆன்மீகம் தானே. ஓகே, இப்போ இந்த ஊர் கடவுள்கள் வந்து கொஞ்சம் அழிந்து வர நிலையில் தான் இருக்குது, அப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லாருமே சாய்பாபா அவங்களுக்கு என்னென்ன இஷ்ட தெய்வமோ அந்த பக்கம் போகும்போது இந்த கிராமப்புறத்தில் இருக்க கடவுள்கள் எல்லாமே அழிந்து வருது. அழிகிறதுக்கு வேலையெல்லாம் கிடையாது. அழிகிறதுக்கு இங்கே எந்த வேலையும் கிடையாது. அதாவது எங்கே சுற்றினாலும் குடுமி நம்ம கையில் தான் அப்படிங்கிறது போல. ஏன்னா அதாவது ஒரு குலதெய்வத்தை கும்பிட்றோம்னு சொன்னால் அவன் ஃபாரினில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க, ஆனால் முதல்ல தான் கோயில் இருக்கும். அந்த வருஷம் ஒரு நாள் ஒரு பொழுது அத்தனை பேரும் அங்கே வந்து நின்றுவாங்க. இதுதான் கிராமத்து கோயில். இல்லை, இது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நான் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த வில்லேஜ் சைட்லாம் போகும்போது மதுரை வீரன் கோயிலாகட்டும், ஐயனார் கோயிலாகட்டும், எல்லாமே இந்த இடிந்த நிலையில் சிலைகளே வந்து அதை கரைந்து போன நிலையில தான் இருக்குது. அதை வந்து சாமி தெய்வத்திட்ட வந்து உத்தரவு வாங்கணும்.
உத்தரவு வாங்கி இல்லை அதுதான் நீங்கள் பண்ண போகிறோம் நாங்கள் போய் கேட்போம். அதாவது எப்படி சொல்லணும்னு சொன்னால், ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னால் அந்த சாமியோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். எப்படி அனுமதி வாங்குவீங்க? தெய்வத்தில் உட்காந்து அனுமதி வாங்குவோம். முதல் ஊர் மக்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன செய்யலாங்கிறத வர கேட்போம். இதை நாங்கள் காங்கிரஸ் முன்னெடுத்து நடத்துகிறோம் கேட்போம். ரெண்டாவது உள்ளே போய் கருவறையில் போய் தெய்வத்தில் உத்தரவு கேட்போம், பூக்கட்டி போட்டு உத்தரவு கேட்போம். எப்போ அந்த மாதிரி நாங்கள் எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறேன், எந்த தங்குதடை இல்லாமல் பண்ணி கொடு. இது தெய்வத்தை ஆன்மீகத்தில் செய்யக்கூடிய எங்களுடைய பணி. ஓகே, இப்படி அனுமதி உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை இப்போ மக்களிடம் கேட்குறீங்க, தராங்க. தெய்வம் எப்படி உங்களை அனுமதி தரும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், 10 பேர்த்தில் ஒரு ஆள் வாக்கு சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் இந்த இடத்துக்கு வரேன்னா ஏதோ பூரிய ஜென்ம தொடர்பு இருந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. பிரம்மஞ்சம் என்ன சொல்லுகிறதோ ஒவ்வொரு நாளும் யார் யாரை பார்க்கணும், யார் யார்கிட்ட பேசணும், என்னென்ன செய்யணுங்கிறது அவன் எடுக்கிற முடிவு. சொல்கிற சரிதானே? அதே தான் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இதற்கான நிதி உங்களுக்கு எப்படி? 10 பேர்த்தில் பிச்சை எடுப்போம், தர்மம் வாங்குவோம். ஒரு கோயில் கட்டுறோம், கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம், எனக்கு தர்மம் கொடுங்க கேட்போம். அடவரியாக கேட்கும். இந்த பிரிவுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கி இருப்பாங்க. அப்படியெல்லாம் இது வரைக்கும் பண்ணல. இப்போ தானே ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. தமிழ்நாடு பூரா பொறுப்பு போடணும், போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஒன்று கூடி எங்களால் முடிஞ்சது 10 பேர்த்துக்கு நல்லது பண்ணும். ஓகே, நீங்கள் இப்போ பொறுப்பு போடுறேன்னு சொல்கிறீங்க, அதை எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறீங்க? அதையும் சொல்லலை. ஆன்மீகத்தில் இருக்கவங்க மட்டும்தான் உள்ள வரணும்? இல்லை. அதாவது மும்மதம் ஒரு மதம் சொன்னது போல், ஐயா நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, எனக்கு காங்கிரஸ் கட்சி எனக்கு உணர்வு இருக்குது, நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு வர்றவங்களும் இருக்காங்க. ஐயா நான் ஆன்மீகத்தில் இருக்கேன், உங்க கூட நான் பயணிக்க நான் தயார், அவங்களும் இருக்காங்க. நான் கிறிஸ்டினில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கிடுவீங்களான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அது ஆல்ரெடி ஐயா ரோசன் ஐயா அன்றைக்கி அதான் கேட்டார். கேட்டு இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். நீங்கள் வாங்க, உங்களுக்கு தாங்க முக்கியத்துவம். அவர் அப்படி திகச்சு பார்த்தார். என்ன சாமி ஆன்மீகம் சொல்கிறீங்க, கிறிஸ்டின், கிறிஸ்டினுக்கு நீங்கள் எப்படி போஸ்டிங் போடுவீங்க? ஆன்மீகம் என்பது மும்மதம் தானே ஐயா, நீங்கள் வாங்க ஐயா, நான் போஸ்டிங் போடுறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 7 ஏற்பாடு பண்ணிட்டோம். அப்போ நான் கொடுக்குறத காட்டில் நான் ஒரு மாநில தலைவர், ஒரு அணிக்கு மாநில தலைவர், இவங்களெல்லாம் நான் என்ன பண்ணணும்னு சொன்னால் இவங்களை கௌரவப்படுத்தணுங்கிறது தான். எங்கள் மாநில தலைவர் இருக்கார், செல்வப்பிறந்த ஐயா இருக்கார், அது எனக்கு போஸ்டிங் போட்ட மகாத்மா சீனிவாசன் ஐயா இருக்காங்க. அவங்க 2 பேர்த்து கையில் கொடுத்து, ஆல்ரெடி நான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குற நானாக இருந்தாலும் கொடுக்குறது அவங்ககிட்ட கொடுத்து கௌரவப்படுத்தி வாங்குறது தான் அதுக்கு வேல்யூ. அதுக்குள்ள ஏற்பாடு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு இறுதியான கேள்வி என்னன்னா, இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறனால கேட்குறேன். திமுக மேலே இருக்க அதிகபட்ச விமர்சனமே கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்காங்க, ஆனால் இன்னொரு பக்கம் கடவுளுக்கான விஷயங்களும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருது. என்ன நினைக்கிறீங்க அதுக்கு? ஸ்டாலின் ஐயாவுடைய வீட்டுக்காரமா முழுக்க ஆன்மீகத்தில் இருக்காங்க, அதுதான் விமர்சனமே. அது ஒவ்வொருத்தவங்களுடைய மனம் பக்குவங்க. அவர் இப்படி இருக்காரு, அவர் வீட்டிலேயே இப்படி இருக்காங்களே அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதே ஒவ்வொருத்தவங்களுடைய மனப்பக்குவம். ஐயா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இருக்கேன், உனக்கு பிடிக்கல நீ உன் வேலையை பாரு. எனக்கு தோசை தான் பிடிக்கும், எனக்கு இட்லி தான் பிடிக்கும், இல்லை இட்லி சாப்பிட மாட்டேன் தோசை தான் சாப்பிடுன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. இதை தான் விருப்பம். உங்களை யாரையும் திணிக்கக்கூடாது. தானாக வந்தால் மட்டும்தான் ஆன்மீகம். சரிதானா? இல்லை அவங்க மக்கள்கிட்டே திணிக்கிற மாதிரி தானே இருக்குது. அவங்க வீட்லேயே எதுவும் பண்ண முடியலை. யார் கேள்வி தான் கேட்குறாங்க. எப்படிங்க? திமுக மக்கள்கிட்டே கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு அப்படிங்கிற மாதிரி திணிக்கும் போது சரி ஏன் வீட்டில் அதை பண்ண முடியல அப்படின்னு கேள்வி தான் ஒரு விமர்சனங்கள். அது ஏற்றுக்கிட முடியாதுல்ல. ஊருக்கே ராஜா இருந்தாலும் வீட்டுக்கு குஜா தான். சொல்ல சரிதானா? மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்கு. இது உலகத்துக்கே படத்தை ஈசனாக இருந்தாலும் அப்புறம் பார்வதி என்ன சொல்கிறாலும் அதைத்தான் ஈசன் கேட்டாகணும். இதுதான் கட்டுப்பாடு. ஓகே, ஆன்மீக பணிகள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாடு அப்புறம் போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்கோம், நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்டம் இப்போ ஒரு ஜூலையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மதுரையில் வச்சு மதுரையில் மத்தியில் வச்சு பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ பாரம்பரிய தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், இது பாரம்பரிய இதுகளை பூரா ஊக்குவிக்கிறதுக்காக அந்த வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது விஷயம், மும்மதம் ஒரு மதம்ங்கிறது சொல்லுக்கு காங்கிரஸில் ஆன்மீக பிரிவில் முக்கியமான இருக்காங்கல்ல, ஆதீனங்கள் இருக்காங்கல்ல, ஆதீனங்களை கூப்பிட்றோம். கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டால் ஒரு ஃபாதர் உள்ள பெரிய கோயிலில் உள்ள ஃபாதர், சர்ச்சில் உள்ள ஃபாதரை கூப்பிட்றோம். இவங்க முஸ்லீமுக்கு ஒரு பெரிய தர்காவில் உள்ள தர்காவோ பள்ளிவாசலில் உள்ள இவங்களை கூப்பிட்டு 3 பேர்த்துக்கு அங்கே மரியாதை பண்ணுறோம்.
இது ஒரு கான்செப்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த கான்செப்ட் என்னங்கன்னா, விளையாட்டுத்துறையில் இருக்கவங்க, உலகத்துறையில் இருக்கவங்க, அவங்க முக்கியமான ஆட்களை பூரா கூப்பிட்டு அவங்களுக்கு நாங்கள் மரியாதை பண்ணுறோம், எல்லாமே ஊக்குவிக்கிறதுக்காக இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இது ஜூலையில் வந்து ஐயாட்ட செல்வப்பிறந்த ஐயாட்ட நான் டேட் வாங்கி அதுக்கு அடுத்து அந்த வேலையை நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக இந்த அதாவது இந்த வருஷ கடைசியில் ஆன்மீக தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறையின் ஆன்மீக பிரிவின் நடத்தும் மிக பிரம்மாண்டமான மாநாடு மதுரையில் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பண்ணி முடிச்சோன்னா இதோடைய சென்ட்டை காமிச்ச பிறகு மாநாட்டுக்கு நாங்கள் டேட்டு ஐயாட்ட அனுமதி வாங்கி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் ஜென்ரலாக ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு வந்து பண்ணியிருந்தாரு, அவங்களுடைய உணவு சாப்பிட்டு எல்லாமே பண்ணியிருந்தாரு. அது மிகப்பெரிய விமர்சனம் ஆச்சு. வந்து ஓட்டுக்காக பண்ணுறாரு, எதுக்கு திடீர்னு அந்த கெட்டப்லாம் போட்டு வந்திருந்தாரு பார்த்தீங்களா? ஐயா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த கட்சியை பற்றி நம்ம விமர்சனம் எனக்கு வேண்டாம். என்னுடைய இதை நான் வளர்க்கணும், தான் சட்டையை தைக்கணும், தான் சட்டையை துவைக்கணும், நம்ம வெள்ளையும் சொல்லியமா தெரியணும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நான் போகிறான் போட்டால் நம்ம முட்டாள். என்னுடைய நோக்கம் என்ன? அதை பார்த்து போனால் மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நான் ஏன் வேலையை விட்டுவிட்டு உங்களை நான் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சேன்னு சொன்னால் நான் தோற்று போயிட்டேன்னு அர்த்தம். நான் சொல்ல சார் தானே. இல்லை, இப்போ பிஜேபி வந்து விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்படியே இப்போ அடுத்த கட்சி பேசக்கூடாது? அதுவும் அடுத்த கட்சி தானே. அடுத்த கட்சினா நாங்கள் வந்து நான் இதை பண்ணாங்க, நாங்கள் அதை பண்ணுறோம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் சரியான ஆன்சர் சொல்கிறேனே தவிர நான் விமர்சனம் பண்ணி ஒரு பிஜேபி நான் மட்டம் தட்டி பேசவே இல்லை. யாரையும் நான் குறைச்சி பேசலை, யாரையும் வந்து தூக்கி வச்சு பேசலை. என் கட்சியை தான் நான் தூக்கி வச்சு பேசுகிறேன். நான் என்னுடைய நிலை என்ன, அடுத்த நிலை என்ன, அதைத்தான் நான் பேசிகிட்டே வந்துட்டு இருக்கேனே தவிர அடுத்த கட்சி சார்ந்து நான் பேசவும் இல்லை, அடுத்த கட்சியை தாக்கியும் பேசவும் இல்லை. ஓகே, உங்களுடைய ஆன்மீக பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நேர்காணலுக்கு நன்றி. நன்றி.